ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நோ கான்டாக்ட் ரூலுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு உங்களை அப்ரோச் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்பர் 1, அப்சர்வ் ஹேர் ஃபர்ஸ்ட் மூவ். ஒரு பொண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை திரும்ப தேடி வந்திருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அப்சர்வ் பண்ணணும். அந்த பொண்ணோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு. அந்த பொண்ணு ட்ரூவாகவே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணி உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களா, இல்லை நீங்கள் அவங்க இல்லாமல் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். நிறைய பசங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு பிடித்த பொண்ணு திரும்ப நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா எமோஷ்னலாக மறுபடியும் வீக் ஆகி அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த பொண்ணு ஹாய்ன்னு அனுப்புகிறாங்க அப்படின்னா நீங்களும் கேஷுவலாக ஹாய்ன்னு அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணே கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணணும். நம்மள நிறைய பசங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பொண்ணு ஹாய்ன்னு அனுப்பிச்ச உடனே வளன்னு பேசி மறுபடியும் நம்ம எமோஷ்னலி வீக் அப்படிங்கிறத காட்டிடுவோம். அந்த பொண்ணு பழைய மாதிரியே நம்மளை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நோ கான்டாக்ட் ரூல் அப்படிங்கிறது எண்டு கிடையாது, இது ஒரு பிகினிங். அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு பிகினிங் ஸ்டெப் மட்டும்தான் இந்த நோ கான்டாக்ட் ரூல். நம்பர் 2, ரீக்ரியேட் யுவர் அட்ராக்ஷன். ஒரு பொண்ணு உங்களுடைய லைஃப்பை விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்ப வராங்க அப்படின்னா நீங்கள் பழைய மாதிரியே அதே போரிங்கான ஒரு கேரக்டராக இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முக்கியமாக நீங்கள் பழைய, அதாவது இந்த நோ கான்டாக்ட் ரூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்கல்ல மிஸ்டேக்ஸ், அதை திரும்ப பண்ணக்கூடாது. ரெண்டாவது பிளா பிளான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசக்கூடாது. உங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப லைட்டாகவும் இருக்கணும். சேம் டைம்ஸ் அந்த பொண்ணுக்கு போர் அடிக்கக்கூடாது. முக்கியமாக உங்களுடைய பாஸ்ட்டில் நடந்த அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பேடான மூமெண்ட்டாக இருக்கலாம். அந்த மூமெண்ட்டை எடுத்து மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்களே ஒரு தாட்டை உருவாக்குறீங்க. ஓகே, இவன் இன்னும் அதே பழைய பாண்டிங்கில் பழைய அதே எமோஷனலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப லைட்டாகவும் என்ஜாயபுளாகவும் இருக்கணும். சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சில சேஞ்சஸ் இருக்குது, அதாவது பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்டைரக்டாக அந்த பொண்ணுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்பர் 3, கிரியேட் க்யூரியாசிட்டி. ஒரு பொண்ணை தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிறதுக்கு இந்த க்யூரியாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு நான் இல்லாதப்போ உன்னுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பசங்க கேனத்தனமாக போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்படி சொல்லவே கூடாது. நீ இல்லாதப்போ என்னுடைய லைஃப் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சேம் டைம்ஸ் ஐ ட்ரை நியூ திங்ஸ். நிறைய விஷயங்களாக நான் புதுசாக பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்களோ அதை இன்டெப்த்தாக எப்பயுமே சொல்லக்கூடாது. சும்மா ஹெட்டிங்காக சொல்லணும். நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போனேன், அங்கே சூப்பராக இருந்துச்சு, அங்கே ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. சேம் டைம்ஸ் என்னோடய கம்பெனியில் ஒரு விசிட் அடித்தோம், அங்கே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய என்ஜாயபுளான மொமெண்ட்டை வெறும் டாபிக், அதாவது என்ன ஈவெண்ட்டோ அதை மட்டும்தான் சொல்லணும். அந்த பொண்ணுக்கே ஒரு க்யூரியாசிட்டி வரணும். ஓஹோ, நம்ம இல்லை அப்படின்னா கூட இவன் ரொம்ப ஹாப்பியாகவும் அவனுடைய லைஃப்பை ரொம்ப என்ஜாயபுளாகவும் எடுத்துகிட்டு போவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, அந்த பொண்ணு அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடாது, பாசிட்டிவான நிறைய விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி சில பொண்ணை பார்த்தேன், ரொம்ப ஃப்ரெண்டாக நல்லா கேஷுவலாக பேசினாங்க, அதே மாதிரி நான் தண்ணி அடித்தேன் தம் அடித்தேன் அதெல்லாம் சொல்லவே கூடாது. அந்த பிளேஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நியூவாக ரொம்ப அந்த பொண்ணை க்யூரியாசிட்டி உருவாக்குற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். அப்சர்வ் அண்ட் நோ ஹேர் வேல்யூ. நோ கான்டாக்ட் ரூலுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த பொண்ணோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்கணும். இன்கேஸ் அந்த பொண்ணு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் வந்திருந்தாங்க அப்படின்னா. ஆனால் நிறைய பசங்க இதை ஈஸியாக கெடுத்து விட்ருவாங்க. எப்படி அப்படின்னா, நோ கான்டாக்ட் ரூலுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை தன்னோட அடிமை அப்படிங்கிற நினப்பில் அந்த பொண்ணை டாமினேட் பண்ண ஆரம்பிப்போம், டாக்ஸிக்காக ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த பொண்ணு நீங்கள், அதாவது இந்த நோ கான்டாக்ட் ரூலுக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பீங்கல்ல சில விஷயங்களுக்காக, அந்த விஷயங்கள் எல்லாமே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை அதே மாதிரியே இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல நீங்களாக வாலண்டியராக போய் கெடுத்து விட்டுறக்கூடாது. ஸோ அந்த பொண்ணோட ரியலான வேல்யூ, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ ஆடட் கொடுக்குற மாதிரியான சில விஷயங்களை பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. நம்பர் 5, கண்ட்ரோல் யுவர் எமோஷன். நமக்கு பிடித்த பொண்ணு ஒரு 15 டேஸ் இல்லை 16 டேஸ்க்கு அப்புறம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். நம்ம அவங்க கூட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த இடத்துல புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா, நீங்கள் பழைய மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்ப காமாகவும் கூலாகவும் அந்த பொண்ணை ஹேண்டில் பண்ணுறீங்க.
நீங்கள் வந்து அந்த பொண்ணு எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, டோன்ட் சென்ட் மெசேஜ் இமிடியேட்லி. உடனே மெசேஜை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அப்படியே மெசேஜை சென்ட் பண்ணாலும் ரொம்ப பிளான்னு வாந்தி எடுக்கிற மாதிரி அதிகமாக பேசணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ சில இடங்களில் எனக்கு வெயிட் பண்ணுறேன், ஒரு 15 மினிட்ஸ், நான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அதாவது முன்ன மாதிரி இவன் டூ மச் அவைலபிள் இல்லை, இப்போ வந்து இவனுடைய கேரியரில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கிறான், இல்லை வேறு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறான். ஸோ திரும்ப வந்து அவனுடைய அந்த அட்ராக்ஷனை நம்ம சைடில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணை எஃபர்ட் போடணும். அதுக்கு வந்து உங்களுடைய எமோஷ்னல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மறுபடியும் எமோஷ்னலாக வீக் ஆகி பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு அதே மாதிரி தான் இருப்பாங்க. நம்பர் 6, டோன்ட் ஹிட் ஓல்டு வால்ஸ். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இந்த நோ கான்டாக்ட் ரூலுக்கு முன்னாடி நடந்த எந்த இஷ்யூஸை பற்றியுமே நீங்கள் ரிவீலோ இல்லை திரும்ப பேசுகிறதோ இல்லை திரும்ப வந்து அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஸ்டண்ட்டை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரக்கூடாது. இன்கேஸ் அந்த பொண்ணே அந்த பாஸ்டான இஷ்யூஸை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காம் அண்ட் கூல். எந்த அளவுக்கு காமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமாக இருங்க, எந்த அளவுக்கு கூலாக இருக்க முடியுங்களோ அந்த அளவுக்கு கூலாக இருங்க. இந்த இஷ்யூவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டும் மறுபடியும் அந்த பொண்ணை ப்ளேம் பண்ணாதீங்க. சிம்பிளாக நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரியான இஷ்யூஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 பேருமே எஃபோர்ட் போடுவோம், 2 பேருமே சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பழைய விஷயங்களை பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மறுபடியும் பிரச்சனைகள் கொண்டு போய் முடியும். இல்லை அப்படின்னா நம்ம 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு பேடான ஒரு ஃபீலை தான் மறுபடியும் கொடுக்கும். ஸோ பழைய விஷயங்களை பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப்பாக இருங்க. மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா சிம்பிள், ஸ்டே காம் அண்ட் சைலண்ட். அந்த பொண்ணு பேசி முடிக்கட்டும், தப்பே கிடையாது. அந்த பொண்ணுக்கு சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணால் இல்லை புலம்னா தான் அவங்க வந்து கொஞ்சம் காமாக இருப்பாங்க. ஸோ அது அவங்க வந்து புலம்பட்டும். ஆனால் நீங்கள் வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபைனலான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய வீடியோவில் இதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுடைய வேல்யூ வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய வீக்னஸை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய வேல்யூ லோவாக இருக்கும் பொழுது அந்த பொண்ணு வந்து ஒரு ஹையான வேல்யூவாக இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்களை வந்து நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா யூ ரெடி டு அக்செப்ட். ஓகே, நிறைய பசங்க வந்துட்டு நான் பையன் ஒரு இதுவும் கிடையாது, சில விஷயங்களில் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக போகுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா யூ மஸ்ட் அக்செப்ட். அதே இது உங்களுடைய வேல்யூவை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது, அதுக்கான ஸ்டெப்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா உன்னோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் அந்த பொண்ணு பழைய மாதிரியே ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணை விட்டு வெளியே போகிறதுக்கு இல்லை அந்த பொண்ணை விட்டு ஸ்டே அவே ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு உங்களுடைய வேல்யூ தெரியணும். உங்களுடைய வேல்யூ தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோட காலில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்பா சாமி எப்படியோ திரும்ப வந்துட்டாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் உனக்கு இருக்கும். ஸோ திரும்ப சொல்கிறது இதுதான், உன்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீ கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணணும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உன்னுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் உன்னுடைய வீக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வீக்னஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நீ கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா இந்த சொசைட்டி உன்னை தினமும் செருப்பால் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எத்தனை நாளைக்கு தான் செருப்படி வாங்க முடியும்? அதுக்கு பேசாமல் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த சொசைட்டியில் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப யோசிக்காமல் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னை நீ டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவெல்லாம் யோசிக்கிறான், எவெல்லாம் சோம்பேறித்தனப்படுறானோ அவனால் கண்டிப்பாக கனவு உலகத்தில் மட்டும்தான் வாழ முடியுமே தவிர நிஜ உலகத்தில் இறங்கி இல்லை ஃபீல்டில் இறங்கி அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து உன்னால் ஃபீல் பண்ணவே முடியாது. வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை என்னோடய தம்பிக்கிட்ட அவனை திருத்தணும், அவன்கிட்ட ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ஷாக சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. உன்னோடைய லைஃப்பை நீ இம்ப்ரூவ் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும், சில நல்ல மொமெண்ட் நடக்கும். அந்த ஃபீல் வந்து உனக்கு வந்து இன்னும் வந்து ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீ வந்து சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு
இந்த சொசைட்டி சொல்கிற சில ஃபேக்கான ஒப்பீனியனெல்லாம் தூக்கி தூரம் எறிஞ்சிட்டு உன்னோட லைஃபுக்கு உன்னோட ஹாப்பினஸுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நீ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னையிலேருந்தே ரொம்ப பெருசாலாம் பண்ண வேணாம். சின்ன சின்ன விஷயங்கள பண்ணுற அப்படின்னா ஒரு 1 இயர் 2 இயரில் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ஒரே நாளில் எவனும் அம்பானியாவோ அதானியாவோ ஆக முடியாது. அப்படியே நீ இல்லை ப்ரோ எனக்கு லக் அடிக்கும் அப்படின்னா ஒரு மயிர் அடிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.